கோதைன்னு சொல்றது. அவள் 2 கரங்களோடு ஆதிசக்தியா வீற்றிருக்கிறார். அன்னையினுடைய சிறப்பையும் எண்ணி அவளை போற்றி அடுத்ததாக பிறக்க முக்தி தந்த தரும் திருவாரூர். அதனால தான் சுந்தரர் திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன்னு சொன்னார். அப்படி பிறக்க முக்தி தரும் திருவாரை தரிசித்து விட்டோம். அடுத்ததாக திருநள்ளாறுக்கு செல்கின்றோம். இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையெல்லாம் பெறணும். ஆனால் நமக்கு துன்பம் வருது. அப்போ அந்த துன்பத்திற்கெல்லாம் யார் காரணம்? அதை சனி பகவான் மேலே நம்ம போட்டுருவோம். அப்போ அந்த சனி பகவானை போய் சரணடைகிறோம். ஆனால் அவர் எப்பேற்பட்டவர்? தன்னுடைய கடமையில் தவறாதவர் சனி பகவான். அதனால் அவரை நம்ம பெரும் மதிப்பிற்குரியவர். இன்னொன்று, நம்முடைய கர்மத்தை கழிப்பதற்கு அவர் தான் உதவி செய்கிறார். நம்ம 2 வினை, நல்வினை தீவினை. அப்போ தீவினையை நம்ம செஞ்சிட்டோம்னா அதனுடைய பலாபலன்களை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறது பாவம் இல்லை, அனுபவித்து கழிச்சாதான் நம்ம அதனுடைய அந்த அல்லல்லிருந்து வெளிப்பட முடியும். அதற்கு உதவி பண்ணுபவர் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் நளன் என்கின்ற அந்த அரசனை பிடிக்கிறார். அவனுடைய மனைவியாகிய தமயந்தி அவளுடைய சுயம்வரத்தில் நளமகராஜா இருக்கும் பொழுது தேவர்களும் வரார்களாம். ஆனால் தேவர்களை திருமணம் செய்யாது நளனை திருமணம் செய்கின்றாள் தமயந்தி. அதனால் தேவர்களுக்கெல்லாம் இவர்கள் மேல் கோபம். அப்போ சனி பகவான்கிட்ட சொல்லி நளனை போய் சனி தோஷம் பிடிக்க மாதிரி செய்ய சொல்கிறார்கள். ஆனால் சனி என்ன சொல்லுகின்றாராம்? அவன் கடமை தவறாதவன், அதனால் நான் அவனை பிடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாராம். ஆனால் ஒரே ஒரு தருணத்தில் நளமகராஜா தன்னுடைய காலை ஒழுங்காக முறையாக கழுவாததனால் அந்த ஒரு இடத்தை பார்த்து சனி பகவான் அவரை போய் பிடிச்சிருந்தார். அதற்கப்புறம் இதே நம்ம வாழ்க்கையில் செய்கிற உடலாலேயோ மனதாலேயோ நம்ம தவறுற விஷயங்களை இதுக்கு ஒப்புமையாக சொல்லிக்கலாம். அப்படி செய்யும் பொழுது சனி பகவான் நம்ம பிடிக்கிறார். அப்படி சனி பிடித்த பிறகும் இதில் நளன் அவர் நளராஜன் என்றாலே அவன் சமையலில் வல்லுநன். அப்போ அவன் உணவு அந்த சுவைக்கு கட்டுப்பட்டவன். இன்னொன்று, தமயந்தி தன்னுடைய மனைவி மக்கள் ராஜபோகம்னு அதில் அவர் பற்று வைத்திருந்தார். ஆனால் கடமை தவறாதவன். அப்போ அந்த பற்றிலிருந்து அவரை விலக்கணுமே. அப்போ ஒரு சோதனை வருது. ஆனால் இந்த சனி பிடித்திருந்த அந்த காலத்தில் கூட அவர் தன்னுடைய அல்லலை நினச்சி அந்த நளமகராஜா தன்னுடைய கடமையிலிருந்து தவறலையாம். எதெல்லாம் அவரிடமிருந்து விட்டு போகணுமோ அது அவ்வளவும் விட்டு போயிட்டு தான். அவருடைய மனைவி மக்கள் அரண்மனை வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்ச பிறகு அவர் நேராக திருநள்ளாறில் இருக்கும் தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாற்றீஸ்வரர் இறைவி பிராணேஸ்வரி பிராணாம்பிகை போகமார்த்த பூன்முலையாள் இந்த இறைவியும் சரணடையும் பொழுது சனி பகவான் உள்ளேயே வரலையாம். நாம் இன்றைக்கு முதல்ல பிரதானமாக சனி பகவானை தான் போய் வழிபடுறோம். ஆனால் அவர் இறைவனை சரணடைஞ்சோன்னா அவர் உள்ளேயே வரலையாம். ஆனால் அவருடைய கடமை உணர்ச்சியை பார்த்த இறைவன் அவரை உள்ளே இருக்க சொன்னாராம். அப்படிப்பட்டவர் சிறப்பு வாய்ந்த சக்தி பொருந்தியவர் இங்கே உள்ள சிவபெருமான். ஏன்? தர்பை புற்களால் ஆன வனம், அங்கிருந்து சுயம்புவா தோன்றினவர் இந்த தர்பாரண்யேஸ்வரர். தர்பை என்றைக்குமே நம்ம சுற்றி இருக்கிற அத்துணை நன்மைகளையும் நமக்கு எடுத்து கொடுத்துரும். அதே சமயத்தில் நம்ம தீண்ட வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து நம்மை விலக்கும். அதனால தான் கிரகண காலத்தில் எந்தெந்த நீர் பாத்திரங்கள் உணவு பண்டங்களை நாம் உபயோகிக்க வேண்டி இருக்குமோ அதுக்கெல்லாம் தர்பையை நாம் அதில் போடுறோம். அப்போது அந்த கிரகண காலத்தில் உள்ள வேண்டாத அந்த அதிர்வலைகள் அதை தீண்டாது. அப்போ இந்த கோயில்களும் அதில் இருக்கிற மூர்த்திகள் அவை எதையால் ஆனவை, அந்த மந்திரங்கள் ஆகமங்கள் அந்த வழிபாடு இதற்காண்டி தான் இந்த பரிகாரம்னு இது அனைத்தையும் இணைத்து தான் நம்ம மக்கள் பெரியவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக இதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து யோசித்து இந்த பக்தியோட இந்த ஒரு உன்னதமான ஆன்மீக அறிவோடு நாம் இறைவனை பக்தி செய்தோம் அப்படின்னா நாம் நிச்சயமாக நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் இதில் ஒரு நல்ல ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும் என்பதை இதெல்லாம் நமக்கு உறுதி செய்து அப்பேற்பட்ட திருநள்ளாறு. இந்த திருநள்ளாறு எல்லோருக்கும் தெரியும், காரைக்கால் அருகில் இருக்கிறது. இங்கே மூவர் பெருமக்களும் பாடியிருக்காங்க. சரி, இப்போ இங்கே உள்ள விடங்கர், இங்கே நாக விடங்கர். ஒரு நாகம் மகுடிக்கு எப்படி ஆடும் அசையும், ஆனால் அதனுடைய நடனம் நமக்கு தெரியவே தெரியாது. அதே போல் இதற்கு உன்மத்த நடனம்னு பெயராம். உன்மத்தம்னா பித்தம் என்ற அர்த்தம். பித்த பிடித்தவன் போல இறைவன் ஆடுவானா, ஆனால் அதற்கப்புறம் தெளிந்தும் ஆடுவானா. நம்முடைய பித்தத்தை குறைக்கிறதுக்காண்டி இறைவன் அப்படி ஒரு நடனத்தை ஆடுறான். அந்த பித்தம் நமக்குள்ள பித்தம்
ஆசை, பேராசை, காமம் இதெல்லாம் குறையிறதுக்கு அதற்குண்டான மருந்தாகவும் அவன் இருக்கான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த உன்மத்த நடனம். இந்த திருநள்ளாற்றினுடைய மற்ற சிறப்பு அப்படி பார்த்தோமானா, இங்கேயும் மரகத லிங்கம் இருக்குது, அது அபிஷேகம் நடக்கின்றது. இது முதல் யுகத்தில் ஆதிபுரின்னும், அடுத்த யுகத்தில் தர்பாரண்யேஸ்வரபுரம்னும், விடங்கபுரம், நளேஸ்வரம் இப்படி 4 பெயர்களாக இங்கே வழங்கப்பெறுகின்றது. இந்த தர்பை கொழுந்துகளால் ஆன சுயம்பு லிங்க மூர்த்தி தான் இந்த திருநள்ளாற்று இறைவன். இந்த இறைவனுடைய இந்த விடங்க நடனத்தை பற்றிய செய்திகளை நம்ம அறிஞ்சிட்டோம். இறைவனுடைய சிறப்பையும் அறிஞ்சோம். இறைவி போகமார்த்த பூன்முலையாள். இந்த போகமார்த்த பூன்முலையாளுடைய சிறப்பை சொல்ல வருகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இந்த பதிகம் தான் பச்சை பதிகம்னு பேர் பெற்றுச்சு. எந்த பச்சை பதிகம்? திரு ஆலவாயில் மதுரையில் சமணர்களோட வாதம் புரிஞ்ச ஞானசம்பந்தர் நெருப்பில் சமணர்களுடைய ஏட்டுச்சுவடிகளை போடும் பொழுது அது எரிஞ்சு போச்சு. ஞானசம்பந்தர் கயிறு கட்டி பார்த்து, இன்றைக்கு ஓதுவார் மூர்த்திகள் ஏட்டுச்சுவடிகளை தேவாரங்கள் நிறைந்ததை கயிறு கட்டி தான் எடுப்பார்கள். அந்த வருடத்திற்குரிய முதல் தேவாரத்தை கயிறு கட்டி எடுத்து அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கயிறு கட்டி பார்த்து ஞானசம்பந்தருக்கு வந்த பதிகம் இந்த திருநள்ளாற்று பச்சை பதிகம். ஏன் பச்சை பதிகம்? இந்த பதிகம் நிறைந்த ஏட்டுச்சுவடி தீயில் எரியவே இல்லை. அந்த தீயில இந்த ஏட்டுச்சுவடி அப்படியே பச்சையாக இருந்தது. அதனால் இது பச்சை பதிகம். இந்த பதிகத்தில் இங்கே இருக்கும் போகமார்த்த பூன்முலையாளத்தான் முதல் வரியில் பாடுறார் ஞானசம்பந்தர். ஏன்? அவர் அம்மையினால ஞானப்பால் அருந்தியவர். எப்படி தோடுடைய செவியன்னு பாடினாரோ அதே மாதிரி இங்கேயும் போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளியேற்று அண்ணல் பரமேட்டி அப்படின்னு பாடிட்டு நாகமார்த்த நம்பெருமான், அவன் நாகத்தை அரவத்தை அவன் சூடி இருக்கிறான், அதே சமயத்தில் இங்கே நாக விடங்கராவும் இருக்கிறாருங்கிறதையும் மறைமுகமாக ஞானசம்பந்தர் இந்த பதிகத்தில் சொல்லி, நாகமார்த்த நம்பெருமான் அவர் மேயது நல்லாரே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த பச்சை பதிகத்தில். இந்த பதிகம் மோகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேன் அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோல் உடையன் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. திருச்சிற்றம்பலம். இந்த போகமார்த்த பூன்முலையாள் பச்சை பதிகத்தோட திருநள்ளாற்றை தரிசித்து இப்பொழுது 3வது தலம் திருவாய்மூர். இந்த தலமானது 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. இந்த தலமானது வீற்றிருக்கும் இறைவன் வாய்மூர்நாதர் பாலினும் நன்மொழியம்மை. இங்கே விடங்கர் ஆடக்கூடிய நடனம் கமல நடனம். ஏன் கமல நடனம்? திருவாரூரில் தேவாதி தேவர்கள் இந்திரனுக்கு திருமாலுக்கு இறைவன் காட்சி கொடுத்தார். அடுத்தது திருநள்ளாறு, அங்கே நலனுடைய அந்த சனி தோஷத்தை போக்கினார். அங்கே உள்ள நளதீர்த்தத்தின் வாயிலாக அந்த நளதீர்த்தமும் அஷ்டதிக்கு பாலர்கள் 8 பேரும் திருநள்ளாற்றில் தீர்த்தங்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த தீர்த்தத்துக்கு பெயர் போனது திருநள்ளாறு. ஆக இங்கே திருவாயூரில் யாருக்கு இந்த நடனம்? திருமாலுக்கு இந்த நடனம். அவருக்கு சக்கராயுதத்தை கொடுப்பதற்கு அவர் இறைவனிடம் 1000 கண்மலர், அவர் தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சித்தார். 1000வது மலராக தன்னுடைய கண்ணையே கமலக்கண்ணன், அதனால தான் அவருடைய திருநாமம், தன்னுடைய கண்ணையே மலராக வைத்து அவர் அர்ச்சித்தார். இறைவன் அவருக்கு சக்கராயுதத்தை வழங்கினார். அந்த திருமாலுக்காகவும் மகாலட்சுமிக்காகவும் இங்கே இறைவன் திருவாயுமூரில் நடனத்தை, கமல நடனத்தை அவர் நடத்தி ஏற்றுகின்றான். இந்த திருவாய்மூர் மட்டுமல்ல, இந்த 7 விடங்கத்தலங்களிலும் பதஞ்சலி முனிவர் இந்த நடனத்தை பார்க்கிறார். ஆதிசேஷன் அவர் இந்த பாதாள உலகத்தில் இருப்பார். ஆதிசேஷன் இந்த பூலோகத்தையே தாங்கிறவர் அவர் தான். அதனால தான் பூலோகத்தை காக்கக்கூடிய திருமாலையும் அவர் தாங்கிறார். அப்படிப்பட்ட ஆதிசேஷன் தான் பதஞ்சலி முனிவராக சிதம்பரத்திலேயே நடனத்தை பார்க்கிறார். இந்த 7 நடனங்களையும் இறைவன் அவருக்கு திருவாரூரில் தொடங்கி மற்றைய தலங்களில் ஒரே தலத்தில் 7 நடனத்தையும் காமிக்கிறார். எதற்காக ஆதிசேஷனுக்கு அவ்வளவு சிறப்பு?
ஏனென்றால் அவர் இந்த பூலோகத்தை தாங்குகிறார். இந்த பூலோகத்தையே படைத்த இறைவன் எந்த தாற்பயம், என்ன ரகசியம், எந்த ஒரு இதுக்கு முக்கியத்துவம் இருக்குங்கிறத அவருக்கு காண்பிக்கணும் இல்லையா? அதனால் இறைவன் தன்னுடைய நடனம் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அசைவிலையும் தன்னுடைய அசைவு இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் அசையும் அப்படிங்கிறத ஆதிசேஷனுக்கு உணர்த்தி இருக்கின்றார், தேவாதி தேவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த திருவாய்மூரில் கமல நடனம் விடங்கர் திருமாலுக்கு இங்கே உள்ள மூலவர், அதாவது வாய்மூர்நாதர், அவர் யாருக்கு அருள்பாலித்திருக்கிறார்னா சூரியனுக்கு. இதை நம்ம எப்படி ஊர்ஜிதப்படுத்திக்கலாம்? பங்குனி மாதம் 12, 13 தேதிகளில் இன்றைக்கு சூரியனுடைய கிரணங்கள் இந்த மூலவர் கருவறை லிங்கத்தின் மேலே படுதான். ஆக சூரியனுக்கு அருள்பாலித்த தலம் இங்கேயும் நவகிரகங்கள் ஒரே வரிசையில் இருக்கின்றது. நவகிரகங்கள் தோஷங்கள் விலகும். அது மட்டுமல்ல, இங்கே 8 பைரவர், இப்போ 4 பைரவர் சன்னதிகள் தான் இருக்கான். அதுலேயும் இந்த பைரவரை வழிபட்டால் நமக்கு வினை நீங்கும், புத்திரப்பேரும் கிடைக்கும் என்பதை உறுதி செய்யும்படி இன்றைக்கும் ஒவ்வொரு வருடமும் சித்திர மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு ஜெயந்தன் பூஜை. ஜெயந்தன் இந்திரனுடைய மகன், அந்த பெயரில் பூஜை நடைபெறுதான். ஏன்னா ஜெயந்தன் இங்கே பைரவர்கிட்ட வேண்டுனாராம், உன்னை சித்திர மாதம் முதல் வெள்ளிக்கிழமை திருவாய்மூர்நாதரை வழிபடுறவங்களுக்கு நல்ல பலன்களையும் புத்திரப்பேரையும் கொடுக்கணும்னு அவர் இறைவன்கிட்ட வேண்டுனாராம். அதனால் இன்றைக்கும் இந்த அற்புதங்கள்லாம் இந்த தலத்தில் நடக்குது. திருவாய்மூரில் இந்த கமல நடனம் ஆடுகின்ற இந்த விடங்கருடைய தலத்தில் இந்த கமல நடனம் ஆடுகின்ற விடங்கர் இந்த திருவாய்மூர் நாதர் மேலே சம்பந்தரும் பாடியிருக்காரு, நாவுக்கரசரும் பாடியிருக்காரு. ஆனால் இங்கே திருவாய்மூர்நாதர் நாவுக்கரசரை தான் முதல்ல அழைச்சிட்டு வந்தார். திருமறை காட்டிலிருந்து நாவுக்கரசரை முதல்ல அழைச்சிட்டு வந்தார். ஆனால் நாவுக்கரசருக்கு முதல்ல தரிசனம் காமிக்கல. இவரை தொடர்ந்து வந்த ஞானசம்பந்தருக்கு தான் முதல் தரிசனம். அதற்கு பிறகு அதே தரிசனத்தை சம்பந்தர் வாயிலாகவும் இறைவன் நாவுக்கரசருக்கும் காண்பித்தாராம். அப்படி ஒரு திருவிளையாடலை நடத்தப்பட்ட இடம் இந்த திருவாய்மூர். இங்கே நாவுக்கரசருடைய தேவாரத்தை பாடி நம்ம அடுத்த 4வது தலத்துக்கு செல்கின்றோம். பாட அடியார் பரவ கண்டேன், பத்தர்கணம் கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவும் அதிர கண்டேன், அங்கை அனல் கண்டேன், கங்கை யானை கோடல் நரவர் சடையில் கண்டேன், கொக்கி இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலை ஒன்று கையில் கண்டேன், வாய்மூரடிகளை நான் கண்டவாறே, வாய்மூரடிகளை நான் கண்டவாறே. திருச்சிற்றம்பலம். இப்படி திருவாய்மூர்நாதர் கமல நடனம் ஆடும் நீல விடங்கர். இவருக்கு அப்புறம் இங்கே வர நாகப்பட்டினம். இங்கே ஆதிசேஷன் வழிபட்டனால தான் நாகை என்றே இதற்கு பெயராம். இங்கே இருக்கும் நடனம் என்ன? தரங்க நடனம். நாகைப்பட்டினம் கடல் நகர கோயில். அதனால் கடல் அலை எழும்புவது போன்ற நடனம் தான் இங்கே இறைவன் ஆடுறாராம், தரங்க நடனம். இந்த விடங்கருக்கு பேர் சுந்தர விடங்கர். அதனால் இங்கே சுந்தரர் பெருமானுடைய தேவார பதிகத்தினுடைய சிறப்பை தான் நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்னாடி இங்கே இருக்கும் இறைவன் காயாரோகண சுவாமி, இறைவி நீலாயதாட்சி. இந்த நீலாயதாட்சியினுடைய சிறப்பு என்ன என்றால், காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, நாகை நீலாயதாட்சின்னு சொல்லுவார்களாம். அப்படி சிறப்பு பொருந்தியவளாம் இந்த அம்பாள். இந்த இறைவன் காயாரோகண மூர்த்தின்னா, புண்டரீக மகரிஷி இந்த உடலோடு இருக்கும் பொழுதே அவர்கிட்ட முக்தி கேட்பாராம். உடலோடு முக்தி கிடைக்காது. ஆனாலும் இறைவன் அவருடைய பக்தியும் பக்குவத்தையும் பார்த்து தன்னுடைய மேலான கருணையினால் உடலோடு அவர் அணைத்து கொண்டாராம். அதனால தான் காயாரோகண சுவாமின்னு இந்த இறைவனுக்கு பெயராம். இந்த நாகப்பட்டினத்தில் மட்டும் விடங்கப்பெருமான், அதாவது சுந்தர விடங்கருடைய திருநடனம் வைகாசி விசாகத்திலையும் திருவாதிரை அன்னைக்கு தான் இவருடைய திருநடனத்தின் போது இவருடைய கால்களை நாம் தரிசிக்க முடியுமா. பாத தரிசனம் என்பது அந்த 2 நாட்கள் தான் கிடைக்குமா. மற்ற இடங்கள்லாம் உத்தர திருவிழாவும் திருவாதிரை திருநாளும். இந்த கோயிலுக்கு கடலலை போன்ற நடனம்.
இங்கே தசரத சக்கரவர்த்தியால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சனீஸ்வர பகவான் இங்கே இருக்கிறார். இந்த கோயில்களுடைய புராணங்கள் எல்லாம் எவ்வளவு புராதனமாக செல்வது அப்படிங்கிறத ஒவ்வொரு செய்தியும் நமக்கு சொல்லுது. தசரத மகாராஜா பிரதிஷ்டை செய்த சனீஸ்வர பகவான் இங்கே இருக்கார். அப்போது தேவாதி தேவர்கள் எல்லாம் இன்றைக்கும் வழிபட்டு வரார்கள் என்றால் அவர்களுக்கே இந்த இறைவனுடைய ஒரு அருள் இன்னும் வேணும்னா அப்போ பூலோகத்தில் இருக்கிற மனித உயிர்களுக்கு இவங்களுடைய அருள்லாம் எவ்வளவு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இதெல்லாம் உணர்த்து. அப்படி இந்த புண்டரீக மகரிஷிக்கும் அருள் செய்தவர் இவர் ஆதி புராணர்னு இவரை சொல்கிறார்களாம் இந்த இறைவன். இங்கே உள்ள நாயனார் அவரை பற்றி ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சே ஆகணுமே. நாகைப்பட்டினத்தில் உள்ள நாயனார் அதிபத்த நாயனார். மீனவர் குலத்தில் பரதவ குலத்தில் தோன்றியவர். தன்னுடைய மீன்பிடி தொழிலில் தினமும் தனக்கு கிடைக்கின்ற மீன்களில் சிறந்த ஒரு மீனை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து கடலிலேயே விற்றுவர். நாளாக நாளாக வறுமையில் அவருக்கு வறுமையை வைத்து இறைவன் சோதனை கொடுக்குறான். ஏன் கையில் 1000 ரூபா இருக்கிற போது 100 ரூபா கீழே விழுந்து அதை நம்ம தவற விட்டுட்டோம், அதை நம்ம எடுக்கலைன்னா அது பெரிய விஷயம் இல்லை வேறு ரூபா இருந்தால் நம்ம எடுக்கலைன்னா பெரிய விஷயம் இல்லை. கையில் 1 ரூபா கூட இல்லாமல் கீழே 100 ரூபா கூட இருந்தும் நம்ம எடுக்கலைன்னா தான் அது பெரிய விஷயம். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் இருக்கும் பொழுது நாம் தான தர்மம் செய்வதோ இறைவனுக்காண்டி வழிபடுறதோ பெரிய விஷயமே இல்லை. இது எல்லாம் இல்லைனாலும் இறைவன் மேலே மட்டும் உயரிய அன்பு வைத்திருந்து ஒரு பக்குவத்தோடு இருந்து அவன்கிட்ட அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும் பொழுது தான் நாம் இறைவனுடைய தரிசனத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் ஆகிறோம். முதல்ல தகுதியை வளர்த்துக்கிடணும். அப்புறம் நம்ம இறைவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்ம என்ன மாதிரி தகுதியை வளர்த்துக்கணும், அவன்கிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு மனநிலையை கொடு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உன்னதமான விஷயம். அதை நம்மளுக்கு கிடைச்சிட்டுன்னா இந்த உலகத்தில் உள்ள அல்லவை நல்லவை எதுவுமே நம்ம பாதிக்காது. அத்தகைய அதிபத்த நாயனார் கடைசியில் அவர் வறுமையில் அவர் பட்டினி கிடக்கும் பொழுதும் நவரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற ஒரு தங்க மீன் அவர் வலையில் வந்து சிக்குது. அதை பார்த்துட்டு மீனவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க, உங்களுடைய வறுமையை போக்குங்கன்னு சொல்லும் பொழுது கூட கிடைத்த ஒரு மீன் அந்த மீன்னா அது இறைவனுக்குத்தான்னு விட்டுட்டாராம். இறைவன் அவருக்கு சிவகதியை கொடுக்குறார். இன்றைக்கும் நாகப்பட்டினத்தில் ஆவணி ஆயில்ய நட்சத்திரத்தில் நடக்கிற திருவிழாவில் மீனவர்கள் எல்லாம் கடலில் வலையை வந்து ஒரு பாவனையாக பிடிச்சு அதில் தங்க மீன் இருப்பதாகவும் அதிபத்த நாயனாருடைய உற்சவர சிலையை கோயிலிருந்து கட்டுமரத்தில் கொண்டு வராங்க. அதே மாதிரி சிவபெருமான் கோயிலிருந்து எழுந்தருளி இந்த தங்க மீனை கடலில் இட்ட உடனே அதிபத்த நாயனாருக்கு காட்சி கொடுக்குறாங்க. இன்றைக்கும் இந்த திருவிழா நடக்கிறது. இந்த நாகப்பட்டினத்தில் நம்ம சுந்தரர் என்ன வேண்டினார்? அப்போ எதுவுமே கேட்கக்கூடாதுங்கிற மனநிலையை கொடுக்கணும்னா சுந்தரர் ஏன் கேட்குறாரு? ஏன்னா அவருக்கு அவர் வேற இறைவன் வேற இல்லை. தோழ மார்க்கம்னா அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். என்றைக்குமே நம்ம பெரியவராக ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுக்கலான்னு நம்ம இருக்கிறது கூட சுலபம். ஆனால் முழுக்க முழுக்க தன்னை இறைவன்கிட்டே ஒப்புவித்தவர் தான் சுந்தரர் பெருமான். அவருக்கு இறைவன் கண் பார்வையை பறித்த பொழுதும் அவர் இறைவனை வெறுத்தாரா? கிடையவே கிடையாது. என்னுடைய தோழன் தானே, நீ எனக்கு இப்படி ஒரு நிலையை கொடுத்துட்டியான்னு கேட்டாரா? கிடையாது. அவர் அந்த ஒரு நிலையிலையும் இறைவனை மட்டுமே வழிபட்டுட்டு இருந்தார். ஆக தன்னுடைய சுக துக்கத்தை முழுவதும் இறைவன்கிட்ட ஒப்புவித்தவர் நம்முடைய சுந்தரர் பெருமான். இந்த இடத்துல அவர் தனக்கு பொன் பொருள் வேண்டி தன்னுடைய இருக்கிற அடியார்கள்ட்டையோ அரசர்கள்ட்டையோ போய் கேட்கல. அவர் கேட்டிருந்தா எத்தனையோ பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் கேட்கல. அவர் தனக்கு வேணும்னா அது இறைவன்கிட்ட தான் கேட்டார். அவர்கிட்ட முனைப்பே இல்லை. அருளாளர்கள்ட்ட முனைப்பு இருக்காது. அவர்கள் காரியம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் கடவுளை கும்பிட்ட ஒரே ஒரு செயலை தவிர வேறு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி அவர்கள் ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா அது அடியார்களுக்காண்டி, மற்றவர்களுடைய துயரை போக்குறதுக்காண்டி காரியம் செய்தார்களுடைய தன்னுடைய சுயநலத்திற்காக அவர்கள் எந்த காரியத்தையும் செய்யலை, பக்தியை தவிர. இந்த சுந்தரர் பெருமான் இங்கே பாடின பதிகத்தோட நம்ம 5வது தலத்துக்கு செல்கின்றோம். பத்தூர் புக்கிரந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திரிவேன் செத்தார்தம் எலும் பணிந்து சேவேரி திரிவேன் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கொரு நாள் இறங்கீர் முத்தாரம் இலங்கி மிழிர் மணி பயிர கோவை அவை பூன தந்தருளி மெய்க்கினிதானாரும்
கஸ்தூரி கமல் சாந்து பனி தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. திருச்சிற்றம்பலம். இப்படி கடல் நாகை காரோணம், அதாவது நாகப்பட்டினம். இங்கே சுந்தரர் பெருமான் பதிகம் பாடி பொன்னும் நவரத்னங்களும் பெறுதார். அடுத்ததாக உள்ள தலம் திருமறைக்காடு வேதாரண்யம். இங்கே உள்ள விடங்கர் ஹம்சபாத நடனம் ஆடுறார். ஹம்சபாதம்னா அன்னம் போன்ற நடனம். எதற்காக இங்கே ஆடுறாருன்னா, யாழினும் இனிய மொழியால் தான் இங்கே வீற்றிருக்கிற அம்பிகை. அந்த அம்பிகையினுடைய பேச்சு வீணையை விட இனிமையாக இருக்குமா, அதனால் அதை கேட்டு இறைவன் அன்னம் போன்ற நடனத்தை இங்கே ஆடுறான். அப்படிப்பட்ட இறைவனாக மறைக்காடரும் வேதாரண்யேஸ்வரரும் யாழினும் இனிய மொழியாலாக வேதநாயகியாக அம்மையும் இருக்கின்றார்கள். இந்த திருமறைக்காட்டில் மணிக்கர்ணிகை தீர்த்தம் ரொம்ப விசேஷம் பொருந்தியது. சப்த வடங்க தலங்களில் ரொம்ப பழமை வாய்ந்த தலம். முக்கியமாக இந்த திருமறைக்காடுடைய பதிக சிறப்பு. நாவுக்கரசர் இந்த திருமறைக்காடு கதவு திறக்க பாடினார், ஞானசம்பந்தர் கதவு மூட பாடினார். ஏன்? இந்த திருமறைக்காடு மறைக்காடு, மறைகளாகிய வேதங்கள் வடிவங்கள் எடுத்து இங்கே வழிபட்டுச்சான் இங்குள்ள இறைவனை. கலியுகம் தோணுனோடனே அவங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு மேலுலகம் போயிட்டாங்களாம். கலியுகத்தில் இங்கே இருக்க முடியாதுன்னு வேதங்கள். ஏன்னா வேதங்கிறது தர்மம், அந்த தர்மம் கலியுகத்தில் குறையுது அப்படிங்கிறனால அவங்க போயிட்டாங்களாம். அப்போ பிரதான வாசல் கதவு மூடி ஆயிடுச்சான். அந்த கதை அடியார்கள் சொல்ல ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் அந்த கதவு துறக்கவும் மூடவும் அவர்கள் பதிகம் பாடினார்கள் இந்த திருமறைக்காடில். அப்படி சிறப்பான 1000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள இந்த திருமறைக்காடு தலம். இந்த தலத்தினுடைய சிறப்பை திருக்குறுக்கை வீரட்டானத்தில் உள்ள தேவாரம் மூலமும் நாவுக்கரசரே சொல்கிறார். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அவருடைய அவதாரம் எப்படி அப்படிங்கிறத இந்த தலத்தினுடைய சிறப்பு சொல்லுது. இந்த தலத்தில் உள்ள விளக்கினுடைய தீபம், அந்த நெய்யை ஒரு எலி உட்கொள்ள வருதான். ஆனால் அந்த எலி அதை உட்கொள்ளணும்னு வரும்பொழுது அந்த திரியை தூண்டி விட்டுருதான். அணையப்போன இந்த இறைவன் சந்நிதியில் உள்ள விளக்கு மீண்டும் எரிய ஆரம்பிச்சிருச்சான். அந்த ஒரே ஒரு புண்ணியத்துக்காண்டி அந்த எலி மகாபலி சக்கரவர்த்தியாக அவதாரம் கொள்ளுதான். இதை நாவுக்கரசர் இந்த தேவாரத்தில் சொல்கிறார். நிறைமறைக்காடு தன்னில் நீண்டு எரி தீபம் தன்னை கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறைகடன் மண்ணும் விண்ணும் நீண்ட வானுலகம் எல்லாம். மூலகங்களையும் மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்துருவார் இல்லையா? அப்படி இந்த 3 உலகங்களுக்கும் அரசரா அவரை ஆக்கினார் இறைவன் இந்த ஒரே ஒரு புண்ணியத்துக்காக. அப்போ கோயிலில் உழவார பணிகளும் விளக்கில் தீபம் ஏற்றுவதும் எவ்வளவு முக்கியமான அரும்பணி என்பதை இது உணர்த்து. அப்படி குறைவர கொடுப்பவனா, அப்படி ஒரு சிறு பணிக்கும் எண்ணற்ற பயன்களை கொடுப்பவர் இந்த இறைவன் அப்படிங்கிறத நாவுக்கரசு பெருமானே சொல்கிறார். இங்கே அகத்தியர் திருமண கோலம் காண்கின்றார். சிவலிங்கத்திற்கு பின்னாடி இந்த தலத்தில் இறைவன் இறைவியுடைய திருமண காட்சி இங்கே உருவம் சித்திரமாக உள்ளது. இந்த சிவலிங்க திருமேனிக்கு முன்னால் இந்த கர்ப்ப கிரகத்தில் இந்த 5வது தலமான திருமறைக்காடு முடிந்தவுடன் 6வது தலமாக நம்ம போவது திருக்கோளிலி திருக்குவளைன்னு சொல்கிறது. இந்த திருக்குவளையும் 7வது தலமான திருக்காரவாசல். இது ரெண்டும் யாருக்காண்டி நடனம்? பிரம்மதேவருக்காண்டி. முதல்ல அவருக்கு படைப்பு தொழிலை கொடுக்க, 2வது அவருக்குடைய அகந்தையை அழிக்க. இந்த திருக்குவளை திருக்கோளிலில் பிரம்மதேவருக்கும் நவகிரகங்களுக்கும் அருள்பாலிக்கின்றார் இறைவன். இங்கே ஆடுகிற நடனம் பிருங்க நடனம். அதாவது பிருங்கம் என்றால் வண்டு போல மலர குடைந்து குடைந்து இறைவன் ஆடுறாராம். இவருக்கு பேர் அவனி விடங்கர். இந்த நடனம் அம்பாளுக்காக முதலாவதாக. ஏன்? இந்த தலத்தினுடைய அம்பாளினுடைய பெயர் என்ன? அவளுடைய பெயர் பிரம்மதேவர் பூஜித்த தலம் வெண் மணலால் செய்த லிங்கம். அதனால் இந்த லிங்கத்துக்கு எப்போவுமே குவளை சாத்தி இருக்குமா. அதனால் எல்லா நேரங்களும் இதுக்கு அபிஷேகம் கிடையாது. அமாவாசை அன்று மட்டுமே இதற்கு தைலக்காப்பு. இங்கே பஞ்ச பாண்டவர்களும் வழிபட்டு இருக்கின்றார்கள். இங்கே பீமனுக்கு தோஷம் நீங்க பெற்றது, ஒரு அசுரன் அளித்த தோஷத்தை இங்கே நீக்கியிருக்காரு. குவளை சாற்றிய இவருக்கு பூஜை. தோஷங்கள் நவக்கிரகங்களுடைய தோஷங்களை நீக்கினாரு.
பிரம்மதேவருடைய அவர் பூஜித்த தலம், அவர் வெண்மணலால் செய்த லிங்கம் தான் இந்த திருக்குவளை கோழிலி. இங்கே வண்டார்த்த பூங்குழலி அப்படிங்கிறது தான் இறைவியுடைய பெயர். ஆக அவள் இந்த வண்டார்த்த பூங்குழலிக்காக இறைவன் வண்டு போல, வண்டினுடைய அந்த ரீங்காரத்தையும் அது மலர குடைந்து குடைந்து போவது போல இறைவன் இங்கே நடனமாடுறாரு நம்முடைய திருக்குவளை நாதர். இந்த நாதரை பற்றி மூவர் பெருமக்களும் தேவாரம் பாடியிருக்கிறார்கள். இங்கே சுந்தரர் பெருமானுக்கு இந்த இறைவன் குண்டையூர் கிளார் கொடுத்த நெல் மலையை திருவாரூருக்கு இந்த இறைவன் முன்னாடி சுந்தரர் பாடி திருப்பதிகம் பாடி அதை பூதகணங்கள் கொண்டு சேர்த்து தான் அந்த நெல்லை, அதை இன்றைக்கும் இங்கே உள்ள திருவிழாவில் பூதகணங்கள் வருவதாகவும், குண்டையூர் கிளார் கொடுத்த நெல்மலையை திருவாரூரில் சுந்தரருக்காண்டி பூதகணங்கள் சுமந்து சென்றதையும் இன்றைக்கும் திருவிழாவில் நம்ம பார்க்கலாம். இப்படி பிருங்க நடனம், பிருங்கி முனிவர் எல்லோருக்கும் தெரியும். அவர் சிவனை மட்டுமே வழிபடுவார். அப்போ அவர் அம்பாளை வழிபடாமல் இருக்கிறதுக்காண்டி இறைவரும் அர்த்தநாரீஸ்வரர் ஆன பிறகும் அவர் வண்டின் உருவம் எடுத்து குடைந்து செல்வார். அதனால் இங்கே வண்டின் நடனத்தை இறைவன் ஆடுறனால இந்த நடனத்துக்கு பெயர் பிருங்க நடனம் என்றும் பெயர். அடுத்ததாக நிறைவான தலம் சிவஸ்தலம் திருக்காராயில். இப்பொழுது திருக்கார வாசல். இந்த திருக்கார வாசல் தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் ஒரு தலம். இந்த தலத்தினுடைய இறைவனுடைய பெயர் கண்ணாயிரம் நாதர். ஏன்? பிரம்மதேவர் 1000 ஆண்டுகள் வழிபட்டாராம். அதனால் இறைவன் 1000 கண்களோடு இங்கே சுயம்புலிங்கமாக காட்சி கொடுக்கிறாராம். அம்பாளின் பெயர் கைலாய நாயகி. இந்த நாயகி கையில் ருத்ராக்க மாலையும் தாமரை மலரையும் வைத்திருப்பாளாம். அப்படி சிறப்பு பொருந்தியவள் நம்முடைய கைலாய நாயகி. அகில் மரங்கள் நிறைந்த காடுங்கனால இது திருக்காராயில் திருக்கார வாசல். இங்கே தான் பிரம்மா, திருமால், ஆதிசேஷன் 3 பேருக்கும் அருள் புரிந்து நடன காட்சி. இங்கே நந்தி 4 கால்களுடன் நிற்கின்றார் தியாகராஜர் முன். இந்த விடங்கர் நிறைவான விடங்கர் ஆதி விடங்கர் என்று பெயர். இவருக்கு குக்குட நடன காட்சி. குக்குடம் என்றால் சமஸ்கிருதத்தில் சேவல். ஆக சேவல் கோழி இனத்தை போன்ற வெட்டி வெட்டி ஒரு நடனம் இங்கே ஆடப்படும். இங்கே முக்கியமானது சேஷ தீர்த்தம். இங்கே உள்ள ஒரு கிணற்றில் உள்ள தீர்த்தம். இன்றைக்கும் இந்த கிணற்றில் ஆதிசேஷன் கிணற்று வழியே சென்று அம்பாளை வழிபடுவதாக இன்றும் ஐதீகம் இருக்கின்றது. அதனால் இந்த தீர்த்தமானது ஒவ்வொரு பௌர்ணமி என்று அம்பிகைக்கு இந்த நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த நீரை நோய்கள் உள்ளவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் இதை வாங்கி அருந்தினால் நிச்சயமாக நோய்கள் தீரும். முக்கியமாக சரும நோய்கள். எல்லாரும் முதலில் விநாயகர் பெருமானை வணங்குவோம். நம்ம நிறைவாக வணங்குறோம். இங்கே உள்ள விநாயகருக்கு கடுக்காய் விநாயகர்னு பெயராம். வணிகன் ஒருவன் ஜாதிக்காய் மூட்டைகளை ஏற்றி வரும் பொழுது விநாயகர் அந்த சேஷ தீர்த்தம் பக்கம் வருவாராம். சேஷ தீர்த்தம் பக்கம் எப்போவும் இறைவனாகி விநாயகர் இருப்பாராம். அவர் என்ன கொண்டு வருகிறாய் என்று கேட்ட உடனே கடுக்காய்னு சொல்லிட்டானா அந்த வணிகர். உடனே அவன் மூட்டைகளை இறக்கும் பொழுது பார்த்தா அது நிஜமாவே ஜாதிக்காய் இல்லையா, கடுக்காயாம். உடனே அங்கே விநாயகர் தோன்றி அவனுக்கு அருள்பாலித்து மீண்டும் ஜாதிக்காய்களாக மாற்றினாராம். அதனால் இந்த விநாயகருக்கு கடுக்காய் விநாயகர் என்று பெயராம். இங்கே ஞானசம்பந்தர் பெருமான் வினைகள் தீர்க்கும் பதிகத்தை பாடியிருக்கார். எல்லா மக்களுடைய வினைகளும் தீரட்டும் இறைவனுடைய கருணையினாலும் மனித உயிர்களுடைய பக்தி மற்றும் பக்குவத்தினாலும் விடாமுயற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் அப்படின்னு வேண்டி இந்த பதிகத்தை பாடி மங்களத்தையும் பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். மீரானே நீள் சடை மேலோர் நிறை கொன்றை தாரானே தாமரை மேலையன் தான் தோளும் சீரானே சீர்த்திகளும் திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதரே. இறைவன் தாயும் தந்தையுமா இருக்கின்றாருங்கிறது ஞானப்பிள்ளை சொல்லி நம்ம அதை வழிபடுறோம். தாயானே தந்தையும் ஆகிய தன்மைகள் ஆயானே யாயனல் அன்பர்கனியானே சேயானே சீர்த்திகளும் திருக்காராயில் மேயானே என்பவர் மேல்வினை மேவாவே. ஆக இறைவனை தாயும் தந்தையுமாக போற்றி
அவனுடைய அன்பை உணர்பவர்களுக்கு நம்முடைய மேல்வினைகள் சேராமல் நம்ம துன்பத்தை சகிச்சு கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்க, மேல்வினைகளை சேராமல் இருந்தாலே நம்மளுக்கு நல்ல கதி கிடைக்கும் என்பதை 3 வயதில் ஞானப்பால் அருந்தி 16 வயதில் முக்தியடைந்த ஞானப்பிள்ளை ஞானசம்பந்தர் இந்த பதிகம் வாயிலா நம்மளுக்கு பாடியிருக்கின்றார். இத்தனை காலமும் நம்முடைய நல்வினையை, அதாவது சிவபுண்ணியத்தை நாம் ஈட்டுவதற்காக அடியார் பெருமக்கள் எல்லாம், ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இத்தகைய திருவிழாக்களை எல்லாம் ஏற்பாடு செய்கிறோம். அது எல்லா மக்களுக்கும் சிவபுண்ணியத்தை பெற்றுத்தரட்டும், நல்ல பக்குவத்தையும் பக்தியையும் வளர்க்கட்டும் என்று சொல்லி, தியாகேச பெருமானுடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டி நம்ம மங்களம் பாடி நிறைவு செய்கின்றோம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றே தூமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டின் புற, இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே, அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு, எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே, எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே. ஹரநம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, அண்ணாமலையானே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு காந்திமதி உடனாய நெல்லையப்பர் சுவாமிகள் போற்றி போற்றி.